வஸ்திர தானம் செய்யுங்கன்னு நாங்கள் ஜோதிடத்தில் நிறைய பேருக்கு பரிகாரம் சொல்லுவோம். ஆனால் எல்லாராலையும் வஸ்திர தானம் பண்ண முடியுமா அப்படின்னா, உங்களுக்கு வேணால் பணம் நிறைய இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், வஸ்திர தானம் செய்ய முடியாது. மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதம் இருந்து, மகாலட்சுமியினுடைய கடாட்சம் இருந்தால் தான் நீங்கள் வஸ்திர தானம் செய்ய முடியும். அதுலேயும் ஒரு சாதாரண மனிதனுக்கு கொடுக்குற வஸ்திர தானம் வேற, சுவாமி கோவிலில் இருக்கார் இல்லைங்களா, கருவறையில் உள்ள சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நீங்கள் வஸ்திர தானம் பண்ணுறதுங்கிறது பூர்வ ஜென்மத்தில் இல்லை, 21 ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் அது எல்லாமே போகும், புண்ணியங்கள் வரும். மூதாதையர்களுக்கும் சரி, எதிர்வரும் சந்ததிகளுக்கும் சரி, ஒவ்வொரு புடவையிலையும் ஒவ்வொரு வேஷ்டியிலும் இருக்கக்கூடிய நூல் எத்தனை இருக்கோ அத்தனை நூலுக்கு பலன் கிடைக்கும். அதுதான் வஸ்திர தானம்.